ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே சிவாவுமே கேம்பஸ் இன்டர்வியூ முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்குமே வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கே சிந்துவுமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு இங்கே சுவாதிக்கும் சிவாவுக்கும் இங்கே நிச்சயதார்த்தம் பண்ணுறதை நினச்சிக்கிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் இங்கே பைரவிக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. பைரவி இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட பேசியிருப்பாங்க. ஏன்னா இங்கே சிந்துக்கு எதிராக இங்கே மகாவும் அன்னபூர்ணியும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது அங்கே சிந்துக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் சிவா இல்லாமல் இங்கே அவங்கவுங்க பாட்டுக்கு ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் சிவாவுக்கு விருப்பமே கிடையாது. அதுவும் இல்லாமல் சிவா இங்கே வந்தார்னா இந்த நிச்சயதார்த்தமே நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரியுமே ஆறுமுகத்துக்கிட்ட இங்கே பைரவியுமே சொல்லியிருப்பாங்க. பைரவி சொன்னதை கேட்டுக்கிட்டு ஆறுமுகமும் இங்கே சிவாவுக்கு கால் பண்ணி பார்த்துருப்பாங்க. கால் இங்கே சிவாவுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமான ஆறுமுகமும் இங்கே சிவாவுக்கு கால் பண்ணி பார்த்தோம், சிவாவுமே எடுக்கலை. நம்ம இது நேரடியாக போயிட்டு நம்ம சிவாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக அங்கேருந்து வீட்டிலேருந்து சிவாவை அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சிவாவுமே கிளம்பிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் சிந்துவுமே இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும், நம்ம சிவா கூட சேர்ந்து வரணும். ஏன்னா டாக்டரை நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் நம்ம டாக்டரை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த ஒரு தப்பான விஷயம் செஞ்சதுனால நம்மளை இப்போ வரைக்குமே கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே சுவாதியை இங்கே சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இங்கே அன்னபூர்ணியத்தை முடிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே சிவா கூட நம்ம சேர்ந்து வாழ மட்டும்தான் அங்கே நம்ம முடிவெடுத்தோம். அதுவும் இல்லாமல் சிவா கூட சேரணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த ஒரு தப்பை நினச்சிக்கிட்டு அதையும் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்புன்னே சொல்லலாம். ஏன்னா அன்னபூர்ணியுமே அங்கே சிவாக்கிட்டையுமே ஒரு விஷயம் நான் இது பண்ண போகிறேன், உனக்கும் எங்கள் சுவாதிக்கும் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவையுமே கேட்காம இங்கே அன்னபூர்ணி எடுத்த முடிவு மிகப்பெரிய ஒரு தப்புன்னே சொல்லலாம். ஆனால் இங்கே சிவாவுமே இங்கே சிந்துக்காக அங்கே சப்போர்ட் பண்ணி அவங்க பெரியம்மாக்கிட்டேயே தட்டி கேட்க போகிறாருன்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே சிந்துவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவங்க சிந்துவை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் போக போக இங்கே சிந்துவை பிடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே அன்னபூர்ணியை சொல்கிற விஷயத்த தான் கேட்டுட்டு இருந்தார். ஆனால் இப்போ இங்கே அன்னபூர்ணியை எதிர்த்துமே கேட்க போகிறாரு. அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணி முன்னாடி அங்கே சிவா என்ன முடிவெடு பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே ரொம்பவே ஆழ்வாகவும் காத்துட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் இங்கே சிவாவுமே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வெளியே நின்றுக்கிட்டு இருந்த இங்கே சிந்துவுமே சிவா கிட்ட போயிட்டு, டாக்டர் உனக்கும் எனக்கும் இப்போ டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க, அதுவும் இல்லாமல் இங்கே சுவாதி கூட உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக நிச்சயமும் பண்ண போகிறாங்க. இதை நினச்சா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. உங்கள் மேலே பாசம் இருக்கிறதுனால தான் நான் உங்களை கட்டிக்கிட்டு உங்களை நம்பி இந்த வீட்டுக்குமே வந்தேன். ஆனால் நீங்கள் என் மேலே பாசம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் உங்கள் பெரியம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் அவங்களுடைய ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் நீங்கள் அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் கண்ணு முடித்தாமல் நம்புறீங்க அப்படின்றது எனக்கு வெட்டை உலட்சியமாக தெரியுது. ஆனால் உங்கள் மேலே நான் ரொம்பவே பாசம் வச்சுட்டு இருந்தேன். அந்த பாசத்தை நீங்கள் ரொம்பவே கொச்சப்படுத்துறீங்க. ஏன்னா நீங்கள் அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்க, ஆனால் நான் கேட்க வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே நான் உங்ககிட்ட எப்போவுமே சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் அவங்க எந்தெந்த விஷயத்த சொல்கிறாங்களோ உங்களுக்கு ஓகே அப்படின்றத மட்டும்தான் எடுக்கணும். ஆனால் நீங்கள் சுயமாக எடுக்கிற முடிவு அந்த முடிவு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க எடுக்கிறத நீங்கள் இது ஓகேவே பண்ணக்கூடாது. ஆனால் அங்கே சுவாதிக்கிட்டையும் உங்ககிட்டையுமே எந்த ஒரு பர்மிஷனும் கேட்கல அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. டாக்டர் உனக்கும் இங்கே சுவாதிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுமே நடந்துருச்சு. ஆனால் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நான் உங்கள் கூட தான் சேர்ந்து வாழணும், அப்படி இல்லைன்னா நான் இறந்தே போயிடுவேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சிந்து சிவா கிட்ட சொல்லிடுறாங்க. சிவா இது கேட்டு எப்படி பெரியம்மா என்கிட்ட கேட்காம இப்படி ஒரு விஷயத்த முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே ரொம்பவே கோபமாகவும் அங்கேருந்து இங்கே சிந்துவை கூட்டிக்கிட்டு உள்ளேயுமே போகிறாங்க. போனதும் அங்கே சோபா மேலே உக்காந்துக்கிட்டு இருந்த அன்னபூர்ணி மகா அங்கே சுவாதியோட அப்பாவும் அம்மாவுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே இது சந்தோஷமாகவும் உக்காந்து பேசிக்கிட்டுமே இருக்காங்க. சிவா உள்ளே போனதுமே அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, பெரியம்மா நீங்கள் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு. என்னோட முடிவு இல்லாமல் நீங்கள் இப்படி ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கவே கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த நிச்சயதார்த்தத்தில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஏன்னா இங்கே என்னோட லைஃப்பில் நான் தான் டிசிஷன் எடுக்கும். அதுவும் இல்லாமல் நான் முன்னாடி நீங்கள் சொல்கிறத தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அது எல்லாமே பண்ணேன். ஆனால் இப்போ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் என்கிட்ட முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு எப்படி சொல்கிறதுனா
பர்மிஷனுமே என்கிட்ட கேட்காம நீங்கள் இந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது பிரேமா அப்படிங்கிற மாதிரியுமே எங்கள் அன்னபூர்ணி கிட்ட சொல்லிட்டுறாங்க. அன்னபூர்ணி இதை கேட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மகாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா அன்னபூர்ணியை வந்து என்றைக்குமே எப்போவுமே அவங்க சிவா வந்து எதிர்த்து பேசுறதே கிடையாது. ஆனால் இங்கே இப்போ பேசுகிறாருன்னா அதுக்கு காரணமே இங்கே சிந்து மட்டும்தான். ஏன்னா சிந்து வந்து இந்த வீட்டுக்காகவும் அந்த ஒரு நல்லதுக்காகவும் நிறையவே பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு நல்ல விஷயமோ அந்த ஒரு நல்ல காரியமும் எதுவுமே நினைக்காம எங்கள் அன்னபூர்ணி வந்து இது மாதிரி ஒரு முடிவு எடுத்தது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயமா சொல்லலாம். ஆனால் அதை யோசிச்சு தான் இங்கே சிவா வந்து என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அன்னபூர்ணியை வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரியுமே முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே சிவா வந்து இந்த நிச்சயதார்த்தத்தில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே அன்னபூர்ணி கிட்ட சொல்லிட்டுறாங்க. அன்னபூர்ணியத்தை கேட்டுட்டு சிவா என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க, ஏன்னா நான் சொன்னதை என்றைக்குமே நீ தட்டாமல் கேட்டுட்டு இருந்த, ஆனால் நான் உனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறேன் அப்படின்றத நீ யோசிக்காமே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே அன்னபூர்ணி வந்து அங்கே சிவா கிட்ட சொல்லுவோம். சிவா வந்து இது கேட்டு இல்லை பெரியம்மா, நீங்கள் எவ்வளவோ எனக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க, அதனால மட்டும்தான் நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ நான் அதுவுமே பண்ணேன். எங்கள் சிந்துவை வந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, ஆனால் அப்போவுமே நீங்கள் சிந்து கழுத்தில் தாலி கட்ட சொன்னீங்க, நான் அப்போவுமே எதுவுமே யோசிக்காமலும் இங்கே சிந்து கழுத்தில் தாலி கட்டிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமே சிந்துவை வந்து போக போக எனக்கு நல்லாவே பிடிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் கட்ட சொன்னீங்க அப்படின்றதுனால தான் அங்கே சிந்து கழுத்தில் நான் தாலியுமே கட்டினேன். ஆனால் இப்போவுமே நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே புரிஞ்சுக்காம என்னோட இது கருத்தை கேட்காமலே நீங்கள் இப்படி ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஆனால் நீங்கள் என்னை கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்ததில் நான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனமே இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாது. நீங்கள் என்னை கேட்காம நீங்கள் எவ்வளவோ முடிவு எடுத்திருக்கீங்க. ஆனால் என்னோட கருத்து இல்லை என்னோட மனசில் இருக்கிற ஒரு விஷயங்களை நீங்கள் என்னைக்காவது என்னோட மனசில் இருக்கிற கஷ்டத்தை வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரியுமே இங்கே சிவா வந்து அன்னபூர்ணியை வந்து பயங்கரமாக எதிர்த்து கோவத்தோடையுமே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கவும் உடனே இங்கே மகாவும் சிவா என்னடா பேசிக்கிட்டு இருக்க, உங்களுடைய பெரியம்மா வந்து இப்படி பேசுகிறாங்க, இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா உன்னுடைய நல்லதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா, எதுக்காக இங்கே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ இப்படி பேசக்கூடிய ஆளே கிடையாது, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாவுமே கேட்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன இங்கே சிவா வந்து அம்மா நீங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கீங்களா, என்னோட வாழ்க்கையை நான் தான் பார்த்துக்கணும், அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறத வந்து நான் அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் இப்போ சிந்துக்கும் எனக்கும் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் எங்களுடைய 2 பேர் ஒரு விஷயமும் அங்கே கோர்ட்டில் வந்து ஏரிங்குமே நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே கோர்ட்டில் உத்தரவுமே எடுத்திருக்காங்க. ஏன்னா இங்கே 1 வருஷம் 2 பேரும் சேர்ந்து வாழணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியுமே கோர்ட்டில் உத்தரவிட்டிருக்காங்க. அதையும் மீறி நீங்கள் இப்படி ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கவே கூடாது. அதுவும் இல்லாமல் சிந்து மேலே எனக்கு ஒரு கோவம் இருக்கலாம். ஏன்னா என்ன பொய் சொல்லிட்டு அவளை கல்யாணம் பண்ண சொல்லி அவள் பொய் சொன்னது மிகப்பெரிய ஒரு குற்றமாக கூட இருக்கட்டும். ஆனால் நீங்கள் என்னை கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்தது மிகப்பெரிய ஒரு தப்புன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து என் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கா சிந்து. அதுவும் இல்லாமல் உங்கள் மேலேயும் சரி எங்கள் அம்மா மேலேயுமே சரி இங்கே இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமேலேயுமே மிகப்பெரிய ஒரு அன்பும் மரியாதையுமே வச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் நீங்கள் அதை எதுவுமே புரிஞ்சிக்காமல் இப்படி ஒரு முடிவு எடுத்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு குற்றமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்த முடிவில் எனக்கு கொஞ்சம் கூட உணர்பாடே கிடையாது. நான் இப்போ சொல்கிறேன் பிரேமா, ஏன்னா நீங்கள் எத்தனை டைமோ இல்லை எத்தனை ஒரு விஷயங்களையோ நீங்கள் என்னை கேட்காம முடிவு எடுத்திருக்கீங்க. அதில் எனக்கு மனப்பூர சம்மந்தமாகவும் இருந்திருக்கு. ஆனால் இங்கே சுவாதிக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்புனே சொல்லுவேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், நாங்கள் சிந்துவோட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தது உங்களுடைய மைண்டுக்கும் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலேயுமே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். என்னோட மனசில் இருக்கிறத நான் எல்லாமே நான் வெளிப்படையாக நான் பேசிட்டுறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்ட பின்னாடி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் இப்போ எடுக்க போகிற முடிவு தான் கடைசி வரைக்கும் நான் ஒரே முடிவில் தான் இருப்பேன். அதுவும் இல்லாமல் சிந்து மேலே ஒரு பாசமோ அன்போ நான் காட்ட முடியாமல் இருந்தேன், அதுக்கு காரணமும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து சிந்துவை அங்கே சாமி முன்னாடி கூட்டிகிட்டு போயுமே நிற்க வைக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு மஞ்சள் தலையுமே எடுத்து இங்கே சிந்து கழுத்தில் தாழையுமே கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்த அங்கே அன்னபூரணி மகா இங்கே ஆறுமுகம் இங்கே பைரவின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. அங்கே இருக்கிற 2 பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். இங்கே ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா கொஞ்சம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து இங்கே ஆறுமுகமும் பைரவியும் முன்னாடியே எடுத்துட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மகாக்கும்
அன்னபூர்ணிக்கும் இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்னே சொல்லலாம். ஏன்னா இங்க மகா வந்து இங்க சிந்துவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இங்க சிந்து இந்த வீட்டில் இருக்கிறது இங்க மகாக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இங்க சிவா வந்து இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற சிந்துவை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்ற ஒரே முடிவில் இருந்தாங்க. அதுக்காக தான் இங்கே சுவாத்தியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சிவாக்கு அப்படின்ற முடிவவே இங்கே அன்னபூர்ணி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அன்னபூர்ணியும் இங்கே இது சுவாத்தியோட அப்பாவும் அம்மா கிட்டேயுமே பேசி இந்த நிச்சயதார்த்தமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க பண்ண முடிவில் இவ்வளோ பெரிய விளைவுகள் வந்து நிற்கும் அப்படின்ற விஷயத்த வந்து அங்கே அன்னபூர்ணி கொஞ்சம் கூட ரிலேஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே சிவா வந்து மிகப்பெரிய ஒரு நல்லதே பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சிவா அன்னபூர்ணி சொல்கிறத கேட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இங்கே சிந்து வந்து சிவா கிட்ட போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அங்கே உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவை இன்னியோட முடிச்சு கட்டிட்டு அங்கே சுவாத்தி கூடயும் உங்கள் கூடயும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அதுக்கான நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழுதுகிட்டே சொன்ன இங்கே சிந்துவை நினச்சிக்கிட்டு சிவாவுமே அதிரடியான முடிவு எடுத்திருக்கானேன்னு சொல்லலாம். ஏன்னா உடனே எங்கள் கோயில் இது சாமி முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு மஞ்சள் கயிறை எடுத்து இங்கே சிந்து கழுத்தினுமே கட்டிட்டு இதுக்கு மேலே நான் சிந்து கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன், அது பெரியம்மா நீங்கள் சொன்னதை நான் இது உரிமையே கேட்டிருக்கேன், ஆனால் என்னை கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால நானுமே உங்களை கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன், இதுக்கு மேலே இங்கே சிந்து கூட தான் நான் சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்பவே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே அன்னபூர்ணியை. உடனே அன்னபூர்ணி வந்து என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அன்னபூர்ணி வந்து முன்னாடியே இங்கே சிவாவுக்கு வந்து கால் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சிவா வந்து அங்கே கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க ஒரு 5 days. அதனால அங்கே இருக்கிற இடத்துல வந்து சர்வர் ப்ராப்ளமாக வந்து ரீச்சுமே ஆயிருக்காது ஃபோன் வந்து. அதனால் அங்கே சிவாவை வந்து நம்ம ஃபோன் பண்ணோம் எடுக்கலை, அதனால நம்ம வந்தால் ரீசன் சொல்லிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம சொன்னால் அவன் தட்டாமல் கேட்பான் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து இங்கே நிச்சயதார்த்தம் பண்ணி முடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசி அந்த நிச்சயதார்த்தமும் பண்ணி முடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே அன்னபூர்ணிக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அன்னபூர்ணிக்கு எவ்வளோ பதட்டமும் பயமும் இருக்கோ அதை விட ட்ரிபிள் மடங்கு வந்து இங்கே மகாக்கு இருக்குது. ஏன்னா மகா வந்து இந்த வீட்டை விட்டு இங்கே சிந்துவை நம்ம துரத்தி அமைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இங்கே சுவாத்தியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் முடிவு எடுத்து அவங்களோட ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னே இங்கே வந்து அம்மன் எசைக்கை வச்சு அந்த நகையுமே திருட சொன்னாங்க. ஆனால் அந்த விஷயம் வந்து இங்கே சிந்து வந்து அன்னபூர்ணி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அப்போவே அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க இங்கே மகாவும். ஏன்னா மகா வந்து எசைக்கிடையே சேர்ந்துக்கிட்டு அங்கே ஜெயிலில் களி தின்னுக்கிட்டு இருந்திருக்கணும். ஏன்னா இங்கே சிந்து வந்து எங்கள் மகா வந்து சிவாவுடைய அம்மா அப்படின்ற ஒரே நோக்கத்தோட அவங்கள சும்மா விட்டாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லார்கிட்டையுமே மறைச்சியுமே வச்சாங்க. ஆனால் சிந்து வந்து ரொம்பவே நல்லவனே சொல்லலாம். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே சிந்துக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணாலுமே இப்போ வரைக்குமே இங்கே அன்னபூர்ணியாக்கிட்டோம் இங்கே மகாவாக்கிட்டோம் எல்லாருமேலுமே ரொம்பவே பாசமே வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இது எதுவுமே புரிஞ்சிக்காம இங்கே மகாவும் சரி இங்கே அன்னபூர்ணியும் சரி இவங்க 2 பேரும் சேர்ந்து இங்கே சிந்துவுக்கு எதிராக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சிவா வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தது இங்கே அன்னபூர்ணிக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியனே சொல்லலாம். சிவா இதுக்கு மேலேயுமே நீ என்ன மாரி நீ ஒரு முடிவு எடுத்துட்ட, இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, இந்த வீட்டில் என்னை மீறி ஒருத்தர் முடிவு எடுக்கிறாங்க, என் பேச்சை மீறி முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அன்னபூர்ணி வந்து வீட்டை விட்டு கிளம்புறதுக்காக அங்கே ரூமுக்குள்ளேயுமே போயிட்டு அந்த துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்குமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே மகாவும் சிவா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே அன்னபூர்ணி அக்காவோட ஒரு பேச்சை வந்து நீ மீற மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் இப்படிலாம் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நினச்சி இங்கே அன்னபூர்ணி ரொம்பவே கோபமாகவும் உள்ளேயுமே போயிட்டாங்க. இப்போ என்னதான் முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இப்படி நீ பண்ணது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு குற்றம்னா இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு ஃப்ராடுத்தனத்தை பண்ணி அவ்வளோ ஒரு பொய்யை சொல்லி உன்னை அவள் கல்யாணம் பண்ணியிருக்கா, அவளை நீ நம்பி அவள் கழுத்தில் நீ இப்படி கட்டுறது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு கோபமாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே சிந்து வந்து மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை நம்ம குடும்பத்துக்கு தேடி கொடுத்துருக்கா. இதெல்லாம் நினச்சி நீ இப்படிலாம் ஒரு முடிவு எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரியுமே எங்கள் மகா வந்து எவ்வளவோ கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மகா சொல்கிறத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டார் இங்கே சிவாவுமே. ஏன்னா சிவா வந்து முன்னாடியிலிருந்தே இங்கே அன்னபூர்ணி என்ன சொல்கிறாங்களோ அந்த ஒரு விஷயத்த தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இப்போ வந்து அதிரடியாக இங்கே அன்னபூர்ணி சொன்ன விஷயத்த பண்ண விஷயத்த
அவங்க வந்து எதுவுமே ஏற்றுக்காம அவங்க மனசில் என்ன தோணுச்சோ அதை பண்ணிட்டாரு. ஆனால் கடைசியில் இங்கே அன்னபூரணி வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவும் இருக்கும் இங்கே சிவாவுக்குமே. ஆனால் இங்கே சிந்துவுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வேணாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே பொறுமையாக தாழ்ந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, இவ்வளோ சென்று நடந்துச்சு. இப்போ அன்னபூர்ணி அத்தையுமே இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டாங்க. ஐயோ, என்னால் இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவும் அங்கே அன்னபூர்ணிக்கு ரூமுக்கு போயிட்டு அங்கே அன்னபூர்ணி கால்லையுமே விழுந்துடுறாங்க. உடனே அன்னபூர்ணி காலில் விழுந்துட்டு, அத்தை நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகாதீங்க, இந்த வீடு உங்களால் தான் இந்த ஒரு சாம்ராஜ்யம், உங்களுடைய மரியாதை எல்லாமே இங்கே தான் இருக்குது. நீங்கள் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்? இந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் அங்கே இந்த டாக்டர் எடுத்த முடிவு எனக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எங்களை 2 பேரையுமே சேர்ந்து வாழ சொல்லி கோர்ட்டில் உத்தரவுமே இட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தது மிகப்பெரிய ஒரு தப்புன்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு கோவத்தில் என் கழுத்தில் தாலி கட்டிட்டாரு. ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும், அது இல்லாமல் என்னை மன்னிச்சு நீங்கள் ஏற்றுக்கோங்க அத்தை. ஏன்னா நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன்னா இங்கே சிவாவை நான் சின்ன வயசுலேருந்து ரொம்பவே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் சிவா இல்லைனா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு ஒரு நிலைமையிலே இருந்துச்சு. அதனால் மட்டும்தான் இப்படி ஒரு நான் பொய்யை சொல்லி நான் கல்யாணம் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தான் என்னை கஷ்டப்படுத்தினாலையும் என்னை அசிங்கப்படுத்தினாலையுமே நான் உங்கள் மேலே மிகப்பெரிய ஒரு அன்போ மரியாதையும் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எதுவுமே என் மேலே ஒரு பரிதாபம் இல்லாமல் கூட என்னை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துனீங்க. ஆனால் நான் அது எதுவுமே யோசிக்காமல் நினைக்காம நான் உங்கள் மேலே இப்போ வரைக்குமே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ வரைக்குமே உங்கள் மேலே மரியாதை இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போனது இது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இது டாக்டரை கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா அவர் வந்து நீங்கள் சொல்கிற பேச்சை தான் கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் இருந்தாலையும் நீங்கள் எடுக்கிற முடிவில் அவருக்கு விருப்பம் இருக்கா இல்லை சம்மந்தம் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கேட்டிருக்கணும். நீங்கள் கேட்காம பண்ணது உங்கள் மேலே தான் தப்பு. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னது இது கோவத்தில் எடுக்கிற முடிவு. அதுவும் இல்லாமல் டாக்டர் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா நீங்கள் உங்களுடைய பேச்சு கேட்கல அப்படின்றதுனால நீங்கள் எவ்வளோ கோவமாக போகிறீங்க. அதே மாதிரி தான் அவரோட மனசில் நீங்கள் என்ன இருக்குன்னு தெரியாமல் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தது மிகப்பெரிய ஒரு தப்பு தானே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே அன்னபூர்ணி காலையுமே விழுந்துடுறாங்க. உடனே அன்னபூர்ணியும் சிந்து இந்த வீட்டை விட்டு நீ ஃபஸ்ட்டு கிளம்பு, உன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையுமே. அதுவும் இல்லாமல் சிவா வந்து என்னை வந்து இப்போ அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இப்போ நிற்க வைக்கிறானா அதுக்கு காரணமே நீ முழுக்க நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி வந்து சிந்துக்கிட்ட வந்து பயங்கர கோவமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் இங்கே சிந்துவுமே அத்தை நான் இந்த வீட்டில் இருக்க வேணான்னு சொன்னீங்க, எங்கள் அவுட் ஹவுஸுமே கொடுத்தீங்க, நான் அங்கேயுமே தங்கிட்டு அங்கேயுமே சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கோர்ட்டில் கொடுத்த உத்தரவை மீறி நீங்கள் தப்பாக ஒரு டிசிஷனுமே எடுத்து என்னை அவுட் ஹவுஸுமே தங்கி வச்சுட்டு இருந்தேன். சொல்லப்போனால் இங்கே இது நானும் இங்கே டாக்டரும் 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தினால நான் இப்போ வரைக்குமே அவுட் ஹவுஸில் தங்கி நானே சமைச்சு நானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதெல்லாம் நான் எதுவுமே இதை நினச்சி கூட பார்க்க கிடையாது. ஆனால் இப்போ டாக்டர் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்புனே சொல்லலாம். ஆனால் நீங்கள் அந்த டாக்டரை வந்து கோச்சிக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்து வந்து அன்னபூர்ணிக்கிட்ட மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அன்னபூர்ணி வந்து மிகப்பெரிய ஒரு கோவக்காரனே சொல்லலாம். ஏன்னா அவங்க பேச்சை கேட்கலனா அவங்க என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே யாருக்குமே தெரியாது. ஏன்னா இங்கே சிந்து வந்து ரொம்பவே பாவம். ஏன்னா ஏற்கனவே அவங்க கோர்ட்டில் வந்து உத்தரவு கொடுத்த மாதிரி இங்கே சிவாவை கூட்டிக்கிட்டு அவங்க தனியாக போயிருக்கணும். அப்போ தான் இங்கே அன்னபூர்ணிக்கும் இங்கே மகாக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே சிந்து பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு. ஏன்னா இங்கே சிந்து வந்து மிகப்பெரிய ஒரு அப்பாவியாக இருந்தாலையும் அந்த அப்பாவியை வந்து ரொம்பவே மட்டம் தட்டிக்கிட்டு இருக்கானே சொல்லலாம் இங்கே அன்னபூர்ணியும் மகாவும். ஏன்னா மகா வந்து ஒரே முடிவாக இந்த வீட்டை விட்டு இங்கே சிந்துவை துரத்தணும் அப்படின்ற ஒரு முடிவு தான். ஆனால் இங்கே ஆப்போசிட்டாக இருக்காங்க இங்கே அன்னபூர்ணியோட இங்கே மகன் வந்து இங்கே ஆறுமுகம். ஏன்னா ஆறுமுகத்துக்கு வந்து இங்கே சிந்து வந்து ரொம்பவே பிடிக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே சிந்துவும் இங்கே சிவாவும் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இங்கே ஆறுமுகமும் இங்கே பைரவியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு வீட்டில் வந்து 2 பேரும் ஆப்போசிட்டாக்குவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க பெரிய ஆளுங்கன்னே அங்கே அன்னபூர்ணி இங்கே மகா இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே மகா வந்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு பண்ணுவாங்க. ஆனால் அன்னபூர்ணி கண்ணும் தெரியாமல் காதும் கேட்காம பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிவிடுவாங்க. ஏன்னா எங்கள் மகா சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்த தப்பாக கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காமலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே அன்னபூர்ணி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு குற்றம்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே
அது சிந்துவுமே இங்கே நினச்சிருந்தா இங்கே அன்னபூர்ணி மேலே கேஸ் கொடுத்து அன்னபூர்ணியை ஜெயிலையுமே தள்ளியிருக்கலாம். ஆனால் அங்கே அன்னபூர்ணி இந்த வீட்டில் இருக்கணும். அது இல்லாமல் அன்னபூர்ணி அத்தை வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணி எடுக்கிற முடிவில் இங்கே யாருமே எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இல்லை அன்னபூர்ணி மேலே வச்சுட்டு இருந்த பாசத்தில் அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்த பண்ணலை. ஆனால் அந்த ஒரு விஷயத்த பண்ணலைன்னா அவங்க அன்னபூர்ணி கொஞ்ச நேரம் யோசிச்சு ஒரு முடிவை எடுத்திருக்கணும். ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாருமே அது ஒரு முடிவை வந்து ஏற்றுக்கிறதே கிடையாது. அங்கே எவ்வளோ சொல்லியுமே சிந்து சொல்கிறதெல்லாம் கேட்காம அன்னபூர்ணியும் அங்கேருந்து துணியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. உடனே இங்கே சிவாவும் அங்கே அன்னபூர்ணியை பார்த்துட்டு புரியாமா நான் ஏதோ தப்பான ஒரு முடிவை எடுத்துன்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே சிந்து மேலே ஒரு வெறுப்பாக தான் சிந்துவை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் சிந்துவை கல்யாணம் பண்ணனா அதுக்கு ஒரே காரணம் உங்களால் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் சிந்து கழுத்தில் தாலி கட்ட சொன்னதுனால நான் கட்டினேன். அதுவும் இல்லாமல் சிந்து மேலே விருப்பம் இல்லாமல் தான் நான் கட்டினேன். ஆனால் அதுக்கப்புறம் காலம் மாற மாற இங்கே சிந்து மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு அன்புமே வந்துடுச்சு. ஆனால் இதுக்கு மேலேயுமே நீங்கள் இப்படி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்புன்னு நான் சொல்லுவேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே சிவாவுமே. சிவா சொன்னதை கேட்டதுமே இங்கே அன்னபூரணி இதை பாரு சிவா, நான் உண்மையில மிகப்பெரிய ஒரு அக்கறையும் அன்பும் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீ என்ன மாரி இப்படி ஒரு முடிவு எடுத்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருந்து எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் எனக்கு மரியாதையும் கிடையாது. ஆனால் சின்ன வயசுலேருந்து நீ எனக்கு கொடுத்த மரியாதை ஆனால் இப்போ கொடுக்குறது இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுவும் இல்லாமல் இங்கே சிந்துவை வந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்ற விஷயம் வந்து உனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் சிந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயமும் தெரியும். அந்த அந்த ஒரு தப்பை நினச்சி அவங்க அப்பாவுமே அங்கே சிந்துவை தலை முழுங்கிட்டு இங்கே சிந்து கூட பேசாமல் இருக்காங்க. அந்த விஷயமும் தெரிஞ்சு நீ சிந்து மேலே இவ்வளோ பெரிய அக்கறையும் அன்பும் காட்டுறதை நினைக்கும் போது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் என் கண்ணு முன்னாடியே நீ சிந்து கழுத்தில் தாலி கட்டினது எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது. ஏன்னா நான் சொல்கிற பேச்சை கேட்காம இங்கே சிந்து கழுத்தில் நீ தாலி கட்டினது மிகப்பெரிய ஒரு தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே சுவாதியோட அப்பாவுக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் நான் ஒரு வாக்கு கொடுத்தேன். அந்த வாக்கை நீ கொச்சப்படுத்திட்டு என்னை அசிங்கப்படுத்தி அங்கே நிற்க வச்ச. இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே சிவா கிட்ட சொல்லவும் இங்கே சிவா வந்து பெரியம்மா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட விருப்பம் இல்லாமல் நீங்கள் இந்த நிச்சயதாரத்தை பண்ணியிருக்கவே கூடாது. நீங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே கேட்கவும் உடனே இங்கே பைரவியும் நான் வந்து இங்கே அன்னபூர்ணியும் சிவா நான் உனக்கு இந்த விஷயத்த கேட்கறதுக்காக உனக்கு நான் கால் பண்ணேன். ஆனால் நீ உனக்கு கால் ரீச் ஆகாதனால நான் சொல்கிற முடிவில் நீ ஓகே சொல்லுவேன் அப்படின்ற ஒரு முடிவில் தான் நான் இப்படி ஒரு டிசிஷனே எடுத்தேன். அதுவும் இல்லாமல் உனக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் நான் இப்படி ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடையுமே பண்ணி முடித்தேன். ஆனால் நீ என்னை கொச்சப்படுத்திட்டு அவங்க ரெண்டு பேரையும் முன்னாடியுமே என்னை அசிங்கப்படுத்த பிறகு நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். என்னோட சொத்துல எல்லா உரிமையும் உனக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நான் பண்ண மாட்டேன். இந்த வீட்டில் எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து மிகப்பெரிய ஒரு அதிரடியான முடிவு எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆறுமுகமும் இந்த பைரவியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்பவே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுடுறாங்க. ஏன்னா இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே சிவா எடுத்த முடிவில் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா. அதனால் இங்கே வந்து அன்னபூர்ணி இந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முடிவெடுத்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே அன்னபூர்ணி வந்து வீட்டை விட்டு கிளம்புறத பார்த்த இங்கே ஆறுமுகமும் பைரவி சிவா சிந்துன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கஷ்டமும் சொல்லலாம். இங்க மகா வந்து எதுவுமே பேசாம சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கு காரணமும் இருக்கு. ஏன்னா இங்க பைரவி வந்து இந்த வீட்டில் இங்கே அன்னபூர்ணி வந்து இந்த வீட்டில் இல்லைன்னா அங்கே அன்னபூர்ணிக்கு கிடைக்கிற மரியாதை நம்மளுக்கு இருக்கும். அது இல்லாமல் இந்த ஊரில் வந்து நம்ம ரொம்பவே கௌரவமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு அங்கே மகாவுமே சைலண்ட்டாகவும் ஆயிடுறாங்க. இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட எதுவுமே பேச மாட்டுறாங்க. ஏன்னா அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட
எவ்வளோ டைமோ இங்கே மகா வந்து ஏமாத்திருப்பாங்க. அது ஏமாந்து இங்கே அன்னபூர்ணியுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இங்கே மகா பண்ணுற திருட்டுத்தனத்தையும் ஃப்ராடுத்தனத்தையுமே ஒரு நாள் அறிஞ்சிப்பாங்க இங்கே அன்னபூரணி. அன்னைக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ளே வருவாங்க இங்கே அன்னபூரணி. அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்குள்ளே வரும்போது மகா வந்து இந்த வீட்டிலே இருக்க மாட்டாங்க, ஜெயிலில் களி தான் தின்னுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எங்கள் மகாக்கு இப்போ வரைக்குமே புரியவே மாட்டுது. ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு கெடுதல் நினைக்கணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் இங்கே சிந்துவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க முடிவெடுக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்புன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன, இங்கே சிந்து வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால, சிந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டுமே சிவா வந்து இங்க அன்னபூர்ணியை இதை பார்த்து எதிர்த்து கேட்டது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியனே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் இங்க மகாக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. இதுக்கு மேலே நம்ம என்ன எது சொன்னாலுமே இங்க சிவா கேட்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.